ஏழு ஏழு இங்கே வாங்கலாம் நிற்போம் இதாமல் ஸ்மார்ட்டு எதுக்குலங்க சும்மா நிற்கோம்ல என்ன செய்ய இங்கேருந்து பார்த்தாதான் இங்கேருந்து பார்த்தாதான் எல்லாம் நல்லா தெரியும். சூப்பராக இந்த வீடியோ வர ஃபோன் தெரியல ப்ரோ ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் எங்கே ப்ரோ இருக்கு ப்ரோ ஸ்ட்ரெயிட்டாகவே லெஃப்ட் பண்ணும் ப்ரோ தண்ணி போட்டு நிற்காம ஓடுதாங்க எல்லாரும் எழுதி போடுறது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 71 பேஜ்ல ஃபர்ஸ்ட் செம் பார்க்க போறோம். அதுல வந்து எல்லாரும் நோட் சார் பாப்பா இப்பதான் எல்லாரையும் திட்டி முடிச்சேன். நம்ம இந்த சம்முக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து நம்ம தெளிவாக ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாம் யூஸ் பண்ணுவோம். எல்லாரும் அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சம்மை நம்ம செய்யலாம். கண்டிப்பாக மறக்காம செஞ்சுட்டு வந்துடும். சரியா? டுடே கிளாஸ் ஓவர். ஓவர் மிஸ்ஸியா ப்ரோ நான் முடிச்சிட்டேன். நான் நம்ம ஸ்கூலில் வந்து பேசுகிறேன். நேற்று நம்ம கிளாஸில் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதில் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க? சார் நான் முடிச்சேன் சார். எடுறா எங்கடா இருக்கு சார் இல்லை சார் இருந்தேன். வெளியே போடா போய் பேசிக்கிட்டு. நீங்களும் ஹோம்ஒர்க் முடிச்சிங்களாடா? வெளியே போங்கடா. இல்லை அவ்வளோ பாரல யார் ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் எவ்வளோ ப்ரோ இருக்கீங்க வாங்க நம்ம கேண்டீன் போய்டலாம். ப்ரோ நியூஸ் பேப்பர் படிச்சீங்க ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ 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 வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ எடுத்துடு ப்ரோ வேணாம் வேணாம் வா ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. கிளாஸுக்கு வழக்கம் போல எங்கே போவோம்? என்னடா ஒரே கிளாஸ்க்கே போயிட்டு மதியம் கடிச்சு படுத்து போமாடா? போகலாம்டா. இப்போ என்ன படம் போயிட்டு இருக்குன்னு தெரியலையே. போன வாரம் ஏதோ ஒரு படம் போயிட்டு இருந்துச்சு. குரூப்பில் எக்ஸாம் பற்றி ஏதோ போட்டிருக்காங்கடா. எக்ஸாம் பற்றி? ஆமாடா எக்ஸாம் டேட் போட்டிருக்காங்க பாரு. என்னடா இது புது பழக்கம் படிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடா அன்னைக்கு எக்ஸாம் தானா நமக்கு? எக்ஸாம்? ஆமாம் நான் சொன்னேன்டா உனக்கு. நேற்று தான்டா சொன்னேன் எக்ஸாம்ட்டு. நேத்தா அது சொல்லி ஒரு வாரம் ஆகுதுடா. நம்ம இருக்கட்டும் என்ன இல்லை. யாரா எக்ஸாம் காலில் தூங்கிட்டு இருக்கா? டேய் 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 எக்ஸாம் காலில் என்னடா தூக்கம்? எந்திரா வெளியே போடா. எக்ஸாம் காலில் தூங்கிட்டு பிளான் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம டூர் போகலாம். ரிசல்ட் வந்துட்டுரா. ரிசல்ட்டா? எப்படியா ரீதாவில் போகுது தூர போடுறா. நம்ம கிளாஸில் மொத்தம் 5 பேர் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கங்க்ராச்சுலேஷன். பின்னாடி யாரா தூங்குறா? டேய் டேய் ப்ளேஸ் ஆகலையாடா? படிக்க மாட்டேற ப்ளேஸும் ஆக மாட்டேங்க. உன்னோட பேரண்ட்ஸ் தான்டா கட்ட பேர். ஹலோ சொல்லுங்கம்மா. தம்பி கேம்பஸ்ல ஏதோ செலக்ட் ஆனியா? கடன் வேற அடைக்க வேண்டியது இருக்கு. கடன்காரன் வந்து கேட்டுட்டு வேற போயிருக்கான். என்னப்பா ஆச்சு? காலேஜ் லைஃப்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் மெமரிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் சில நேரம் இந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்ம ஃப்யூச்சரை மறந்துடும். ஒரு டைமில் நானும் அப்படி தான் இருந்தேன். எல்லாரோட லைஃப் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நான் மட்டும் பின்னாடி நிற்கிறேன்னு பயமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் புரிஞ்சுது லைஃப்பில் டிசிஷன் நம்ம தான் இருக்கும். நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம திரும்ப எழுந்து நடந்தால் ஒரு நாள் நம்ம லைஃப்லேயும் போயிடும். நான் லேட் ஆகிட்டேன் ஆனால் இப்போது நானும் ரெடிடா.